நண்பர்களே, இந்த பாருங்கள், நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு தூவி எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது, அதெல்லாம் வேணாம். இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள் புழு. பாருங்கள், இன்றைக்கி இதை போட்டு தான் கெண்டை மீன் பிடிக்கலாம் ட்ரை பண்ண வந்திருக்கேன். ரொம்ப நாளாச்சு மீன் பிடிக்கிற வீடியோ போட்டு. நிறைய இந்த கட்லா ரோகு மிருகெல்லாம் நான் பிடிச்சது இல்லைங்க. சரி, இந்த இடத்துல மீன் நிறைய மாட்டுது, ஆனால் அந்த மீன்லாம் இருக்குதான்னு தெரியல, இந்த கட்லா ரோகுலாம். அதனால் போட்டு ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோங்க. வருங்க, இந்த ஸ்பைடர் செட்டு தான் தூண்டில் போட்டு காட்டுறேங்க. ஏன்னா மீன் மட்டும்தான் பார்க்கலாம். அப்படியே சைடில் சின்ன சின்ன மீன் பிடிச்சிருக்கலாம். அப்படியே இப்போ தான் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு, அரிசி மாவு, மைதா மாவு போட்டு ரெடி பண்ணுதுங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், நம்ம மாவில் ஸ்பைடர் செட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை போடுங்க, போட்டு இன்றைக்கி என்ன மாட்டுதான்னு பார்க்கலாம். மீன் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேங்க. நண்பர்களே, மூஞ்சியில் செட் பண்ணி வச்சிட்டோம். மீன் தெரியுங்க, பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரிய மீனுக்கு, கட்லா மீனுக்கு, கெண்டை மீனுக்கு தூண்டில் போட்டு சும்மா ஒரு கேப்பில் சரி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சின்ன மீனுக்கு தூண்டில் போட்டிருக்கேங்க. இதில் என்ன மாட்டுதான்னு பார்க்கலாம். இன்னும் இதில் எந்த மீனும் சீண்டவே இல்லை, பார்க்கலாங்க. தண்ணி இந்த இடத்துல ரொம்ப குறைஞ்சி போச்சு, பார்க்கலாம் ஏன்னா மாட்டுதானே. பாருங்கள், நம்ம வராளுக்கு சேர்த்து தூண்டில் போட்டிருக்கோம். கெண்டை மீன் பிடிக்கும் தூண்டில் போட்டிருக்கோம். இதில் எதில் மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாங்க. இடத்துல விரால் தேனிலாம் நிறைய பிடிச்சிருக்கோங்க. சரி, ஒரு புது முயற்சி, கெண்டை மீன் பிடிக்கலாம் அப்படின்னு. சரி, இன்றைக்கி நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் நம்மளுக்கு தூண்டியில் போட்டு சின்னதாக ஒரு மீன் கிடச்சிருக்கு. இதை எடுத்து வச்சுப்போம், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள் நண்பர்களே, மறுபடியும் ஒரு குட்டி மீன் கிடச்சிருக்கு. மீன் பண்ணலாம் எப்படி ஜொலிக்குது. நம்மளுக்கு மறுபடியும் ஒரு சின்ன மீன் கிடச்சிருக்குங்க. இதையும் வச்சுப்போம். உண்மையிலே இங்கே பாருங்கள், தக்க தெரியுதா, அதுவும் தூண்டில் தான். மாட்டேதான்னு பார்க்கலாங்க. நண்பர்களே, இங்கே பாருங்கள், நானும் ரொம்ப நாளாக மீன் பிடிக்க தூண்டில் போட்டு உட்காந்துருக்கோங்க. அதனால் தூண்டிலும் போட்டாச்சுங்க. ஆனால் இன்னும் எந்த மீனும் மாட்டலங்க, பெரிய மீன். என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன்.
நண்பர்களே, நம்ம ஃபஸ்ட்டு தடவை போட்டதில் ஒன்றும் ஸ்ட்ரைக் இல்லை, இன்னும் மீன் எதுவும் அடிக்கலைங்க. இப்போ 2வது தடவை இந்த ஸ்பைடர் செட்டில் போட்டுக்கிற மாவு ஏன்னா மாட்டுதான்னு பார்ப்போம். நண்பர்களே, தூண்டியில் மீன் அடிச்சு வச்சிங்க. என்ன மீன் தெரியல, அது பெருசாக தான் இருக்கு. ஆனால் சொன்ன ஆஹா, தேலி மீன் தாங்க மாட்டேது. இருங்க, இறங்கி எடுக்கிறேங்க. நண்பர்களே, மீனை மேலே தூக்கிட்டு நான் காட்டுறேங்க. ஆனால் வீடியோ எடுக்க யாரும் இல்லை. நண்பர்களே, இங்கே பாருங்க, மீனை எப்படியோ தூக்கிட்டேங்க. ஆனால் ஸ்பைடர் சைடில் கெண்டை மீன் மாட்டோன்னு இருந்துச்சா, இந்த தேலி வந்து மாட்டுது. மறுபடியும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து கெண்டை மீன் பிடிக்கலான்னு தாங்க போட்டேன், ஆனால் தேலி மீன் அடிக்குதுங்க. இந்த மீனை ஏற்றத்துக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. இந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ ஸ்பைடர் செட்டில் மாட்டிச்சு மீன். அவ்வளோதான், வீடியோ எடுக்க முடியல. மீனை அப்படியே தூக்கி வச்சுங்க. நல்லா சைஸான மீன் தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கிலோ வரும் போது. ஒன்றும் இல்லை, இது பாருங்க, இந்த மீன் எவ்வளோ பெருசுனா இந்த பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.